வணக்கம் மக்களே. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பக்கத்து ஊரில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. ஏன்னா திருவிழா இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த டைமில் அப்படின்னு கேட்டால் நான் தான் முதல்ல சொன்னேன். அன்னைக்கு ஒரு நாள்னு ஒரு பக்கம் சப்பரத்தை தள்ளிட்டு எல்லாருமே சவுண்டு போட்டுட்டு போகும்போது இன்னொரு பக்கம் அதே போல் ஜென்ரேட்டரும் தள்ளிட்டு இருந்தாங்க. என்னடா ரெண்டுமே ஒரே போல இருக்குன்னு தள்ளு 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் பார்த்தாச்சுன்னா என்ன அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா போனால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு முட்டாய் போடுறத பார்த்துட்டு முட்டாய் நல்லா இது முட்டாய் பேர் ஏணிப்பொடி முட்டாய், தேன்குழல் முட்டாயின்னு பல பேர் இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் சைடில் இந்த முட்டாய் ஃபேமஸ். மற்ற பக்கத்தில் இந்த முட்டாயெல்லாம் போடுறாங்களான்னு சரியா தெரியல. உங்க ஊர்ல இந்த முட்டாய்க்கு என்ன பேரு அப்படி போடுறாங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. முட்டாய் கிலோ எவ்வளவுன்னு கேட்டா நானே யானை விலை குதிரை விலை சொல்றாரு. ஏன்னா அந்த முட்டாயை கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பா வாங்காம வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. இது இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்கு. என்னன்னா நம்ம 1 கிலோ முட்டாய் சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து தின்னுகிட்டே இருக்கலாம். யாருமே தம்பி எதுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான முட்டாய் இது. இந்த முட்டாய் பாக்குறது எப்படி இருக்கும்னா நம்ம குலோப் ஜாமுனுக்கு அக்காவும் நம்ம ஜிலேபிக்கு தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். அதே ப்ராசஸ் தான், சேம் ப்ராசஸ். நீங்களும் இந்த முட்டாய் சாப்பிட்றீங்களா? மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க.